மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் அதாவது 26/1/2017 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான அனுபவங்களை, எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக அதாவது விரிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடந்த 7.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் இருந்து சொல்ல முடியாத துயரங்களையும் மெல்ல முடியாத அவமானங்களையும், அதாவது வெளியில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவமானம் வந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய அதாவது மெல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருந்துகிட்டு இருந்தது. எந்த நேரம் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கலாம்னு நினைச்சால் கூட வருத்தமான முகத்தோடு, வருத்தமான வாழ்க்கையோடு, போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தீங்க. அதாவது உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு சோதனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சாமி கும்பிட்டாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், வாரம் பூரா சாமி கும்பிட்றோம், கந்தசஷ்டி கவசம் சொல்கிறோம், எல்லா விதமான விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது. அப்போ உலகத்தில் வந்து நல்லவங்களுக்கு காலம் இல்லையா, நம்ம கும்பிடுற சாமிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற பல கேள்விகளோடு கடந்த காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் வாயால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குது துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலா ராசியை சேர்ந்தவர்களுடைய சின்னம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான சின்னங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு வந்து தராசு அப்படிங்கிற அந்த நேர்மையை குறிக்கக்கூடிய, நீதியை குறிக்கக்கூடிய சின்னம் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேர்மையோடு வாழ்கிற உங்களுக்கு, அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது சிறிய அளவில் வந்தால் கூட அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேர்மையோடு வாழக்கூடிய உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக, அதாவது கடுகளவு பிரச்சனைகள் கூட மழையளவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது மழையளவு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்துக்கிட்டு இருந்தது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களை வந்து கைவிட மாட்டாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எவ்வளவு தான் கஷ்டங்களை கொடுத்தாலும் கைதூக்கி விடக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துக்கிட்டு இருப்பாருங்க. கடந்த காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது நேர்மையாக இருந்து நல்லவங்களாக இருந்து நல்லது நடக்காமல் நல்லது கிடைக்காம நல்லவங்களாக இருந்தும் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைகள் அடிக்கடி இருந்துக்கிட்டு இருந்ததுங்க கடந்த காலத்தில். அதனால் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கே இஷ்டம் இல்லாமல் வேறு வகையான எண்ணங்களும் விபரீதமான ஒரு மனத்தில் வந்து விபரீதமான ஒரு எண்ணங்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்ததுங்க கடந்த காலங்களில். இந்த சனி பகவான் வந்து 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி அப்படிங்கிற 3 சஞ்சாரங்களில் கடந்த 7.5 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே, அதாவது மற்றவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறத விட பெற்றவங்களே மதிப்பு குறைஞ்சி பேசுறது, பெற்றவங்களே வந்து உங்களை வந்து உதாசீனப்படுத்துறது, மற்றவங்க வந்து அதாவது மனசில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட மனசுக்குள்ளேயே வந்து உங்களை கேவலமாக நினைக்கிறது, தகுதியோடு இருந்தால் கூட தகுதிக்கு தகுந்த வருமானமோ தகுதிக்கு தகுந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல பாராட்டுதலோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் தகுதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களை பார்த்து தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலங்களில் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க சனி பகவான். பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்தவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து நேர்மை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தவற மாட்டாங்க, கடமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கட்டுக்கோப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இழந்துருவாங்க. என்னதான் கடமை அல்லது என்னதான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நேர்மை அப்படின்னு இருந்தால் கூட அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்காதனால நிறைய விஷயங்களை வந்து நீங்களாகவே, அதாவது கஷ்டம் அப்படிங்கிறத விட நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க கடந்த காலங்களில். அதாவது நேர்மையாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் வந்து நிச்சயமாக கடைசி நேரத்தில் காப்பாற்றி விடுவாருங்க. அது துலாராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுறார் அப்படிங்கிறத விட
கரையேற்றி விடுறார் அப்படிங்கிறத விட காலம் காலமாக அழிக்க முடியாத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் நிச்சயமாக கொடுத்துருப்பார். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு கேவலப்பட்டோம், ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு நினைக்கலாம். நல்லா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வகையில் மறக்க முடியாத, நீங்கள் மறுக்க முடியாத ஒரு நன்மையை நிச்சயமாக கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது அப்படிங்கிற அற்புதமான தத்துவத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் உணர்ந்தவர். அதனால் வந்து அந்த மாதிரியான வகையில் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது, சாமி அப்படிங்கிறது நேரில் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ, ஆனால் அதே சாமி இந்த பூமியில் வந்து நல்ல மனுஷால் மூலமாக உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை 7.5 சனியாகவே இருந்தால் கூட துளாராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியிலே தான் நீதிவானாக இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புகளை இருக்கிறதுனால, அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டாங்க. துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விதி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விதியோடு இருந்துகிட்டு இருப்பாங்க துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர். ஆனால் கடந்த காலங்களில் கஷ்டம் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற விதியிலிருந்து ஒரு சில நேரங்களில் மாறணுங்கிற எண்ணம் கூட வந்திருக்கும். ஆனால் அப்படி மாற நீங்கள் நினைச்சால் கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சோரம் போகாத அளவுக்கு வீரமாக தீரத்தோடு வாழக்கூடிய தகுதியை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் மூலமாக, அதாவது துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்மானம் இருக்கிறது, அல்லது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கோபப்படுவது, அல்லது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கர்வம், அதாவது கௌரவமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இருக்கிறது. கௌரவமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க. என்னதான் கலவரமான வாழ்க்கை இருந்தால் கூட கௌரவமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது சிறப்பு. ஆனால் கர்வமாக வாழணுங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே, அதாவது சாமியை நினைச்சால் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கர்வத்தை விட்டுட்டு யாராக இருந்தாலும் யதார்த்தமாக பழகுறீங்களே இல்லையோ, கொஞ்சம் பதார்த்தமாக பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் அந்த நேர்மைக்கு மேலே பொறுமையாக இருந்தீங்க கடந்த 7.5 வருஷமாக. அவ்வளவு பொறுமையாக இருந்தும் அதற்குண்டான அந்த அருமை உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கல. அதாவது 7.5 வருஷமாக அந்த அருமையும் கிடைக்கல, வெறுமையாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு உன்னதமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது 27/1/2017 அன்று விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகியுள்ள சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகியுள்ள இந்த சனி பகவான் நிச்சயமாக முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முழுக்க எதிர்பாராத வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பாருங்க. அதாவது 3ஆம் இடத்துல சஞ்சாரமாகியுள்ள இந்த சனி பகவான் வந்து கௌரவமான வகையில், அதாவது கலவரமான சூழ்நிலைகளை வந்து தொடச்சி எறிஞ்சிட்டு கௌரவமான வகையில் வந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. வெளிநாடு போகக்கூடிய வெகுமதியை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. வெளிநாடு போகும் பொழுது பல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதன் மூலமாக உங்களுடைய நேர்மையான உழைப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு தனி தகுதியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு சில பேருக்கு வந்து சனி பகவான் கடந்த காலங்களில் துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பயணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த வெளிநாட்டு பயணம் வெறும் பயணமாக இருக்குமே தவிர்த்து வெகுமதியாக இருந்துக்கிட்டு இருக்காது. ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக உங்களுடைய மதியை மீறி வெகு மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையக்கூடிய பாக்கியமும் இருந்துக்கிட்டு இருக்குது. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் முன்னேற்றம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. கடந்த காலங்களில் யார் உங்களுக்கு எதிரியாக இருந்துகிட்டு இருக்காங்களோ, அதாவது நீங்கள் நண்பர்களாக பழகி அதற்கப்புறம் நாளடைவில் எதிரியான பரவாயில்லைங்க, பழகாமல் சும்மா பார்த்தாலே எதிரியாகக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரி
பார்த்தவங்கெல்லாம் எதிரியானவங்க தோற்று போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வலிமை சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. எந்த நேரத்திலும் எளிமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வலிமையோடு, அதாவது நீங்கள் பொறுமையோடும் எளிமையோடும் இருந்தீங்க அப்படின்னா வலிமையோடு இந்த உலகத்தில் வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வளம்புரி செங்கு வச்சு பிரார்த்தனை பண்ணினேன், வாரம் பூரா கோயிலுக்கு போனேன், ஒவ்வொரு சாமிக்கும் நான் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் பண்ணினேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு தூக்கம் இல்லாமல் ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்த துலாராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் சாதனைகள் செய்யக்கூடிய, உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய, நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் கெட்டவராகவே இருந்தால் கூட அவர் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியங்களை அருளக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. துலாராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் துலாராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயசில் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த காலத்தில் திருமணம் அப்படிங்கிற விஷயம் அற்புதமாகவும் அதி அற்புதமாகவும், அதாவது குடும்பத்தில் பெண்ணோ பையனோ திருமணம் ஆகாமல் இருக்கும்போது பெற்றோர்கள் அதிகமாக கவலையாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய திருமணத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட அதிகபட்சமான பெருமைப்படக்கூடிய அளவுக்கு திருமண காலம், அதாவது திருமண வாய்ப்பு வரக்கூடிய, ஆடம்பரமான திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த துலா ராசிக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைய காலகட்டங்களில். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மரபுகளை மீறி உறவுகள் உதாசீனப்படுத்தி நடந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதே உறவுகள், அதாவது ஓடி ஒளிஞ்சு உறவுகள் தேடி உங்களை சொந்தம் கொண்டாடுவாங்க. உங்களை தூரமாக நின்று கேவலமாக பேசினவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்க, பழகி பழகி உங்கள்கிட்ட பகைமையை வளர்த்தனவங்க, இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது துயரங்களையே சந்திச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் உயரங்களை சந்திக்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. உறுதியாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் தான் துலா ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய மனசு புண்படாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். என்னதான் ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தாலும், என்னதான் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அடுத்தவங்களுடைய துன்புறுத்தலுக்கு, அடுத்தவங்களுடைய மன கஷ்டத்துக்கு ஆளானீங்க அப்படின்னா கண்டிப்பாக துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த துலா ராசிக்கு அதிகமாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் மட்டும்தான் இந்த மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒருவர் ஜனனம் ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு பாக்கியம் வாங்கி வந்திருக்காங்களோ அந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சனி பகவான் மட்டும்தான் என்னதான் ஜனன காலத்தில் யோகத்தவோ அல்லது பாவத்தவோ செய்கிற மாதிரி இருந்தால் கூட வாழும் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு சம்மந்தப்பட்டு அல்லது வாழும் காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியில் நீங்கள் சேர்த்தக்கூடிய புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லது வாழும் காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நியாய அடிப்படையை வச்சு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பை தொட்டு பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத தவறுதல் அல்லது தேவையில்லாத மன கஷ்டங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணினீங்க அப்படின்னா அந்த தண்டனை உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், அதாவது அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வம் அன்று, அதாவது வாழும் காலத்திலேயே இந்த ஜாதகம் பார்க்கும்போது சாஸ்திர ரீதியாக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ணின தவறுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. துலா ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி தப்பு பண்ணிங்கன்னா இந்த வாரமே தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாத்பரியமான சூழ்நிலையை அதிகமாக கொடுப்பார் இந்த சனி பகவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா இடத்துலையுமே நல்லவங்களாக இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாங்க. நல்லவராக இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது நமக்கு ஏமாற்றத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மனுஷன் இந்த உலகத்தில், அதாவது ஒரே மனுஷன் எல்லா மனுஷாளுக்கும் நல்லவராக இருக்க முடியாதுங்க. ஒரே மனுஷால் எல்லா மனுஷாளுக்குமே கெட்டவராக இருக்க முடியாது. அதனால் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே செஞ்சு நன்மைகளையே செய்து நல்லவங்களாக இருந்து நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முன்னேற்றம் அப்படிங்கிறது முத்தாய்ப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 7.5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் மொத்தமான முன்னேற்றத்தை சத்தமில்லாமல் கொடுக்கக்கூடிய சாதுரியமான அமைப்பில் தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் வந்து உங்களுடைய வாழ்நாளில் வந்து மறக்க முடியாத அளவுக்கு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய முன்னேற்றமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த சனி பகவான் வந்து இந்த துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருந்தது அப்படின்னு வைங்களே, அச்சமில்லாத உச்சத்தை நிச்சயமாக தொட முடியும். அதே மாதிரி துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மகரம் அல்லது கும்பராசியில் இருந்தது அப்படின்னாலே அதற்கும் அப்படித்தான். நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு முன்னேற்றத்தை வந்து சந்திக்க முடியும். அதே இந்த துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மேச ராசியில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா என்னதான் 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் இருந்தாலும் இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளவோ நிகழ்ச்சி பார்க்குறோம், எவ்வளவோ செய்தித்தாளில் பார்க்குறோம், எவ்வளவோ புத்தகங்களில் பார்க்குறோம், சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு, நல்லது நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் வந்து மேச ராசியில் இருந்தார் அப்படின்னா, அப்போ துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களாகிய உங்களுக்கு மேச ராசியில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, உங்களுடைய பிறந்த தேதியை பார்த்து, பிறந்த தேதி அடிப்படையில் வந்து உயிரெண் விதி எண்ணை வந்து கணிச்சுக்கிட்டு உங்களுடைய பெயரில் வரக்கூடிய சூட்சும எண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண நிலைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை, அதாவது முறையான பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரியான ஒரு வாழ்க்கையை சத்தமில்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை இதே சனி பகவான் வழங்குவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதே துளாராசியை சேர்ந்த நிறைய பாக்கியவான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது வெளிநாட்டு பயணம் இதுவெல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து கடந்த காலங்களில் எத்தனையோ விஷயங்களுக்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இப்போ வந்து தானாகவே உங்களுக்கு அமையக்கூடிய, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய அடிமனசில் வந்து இந்த துளாராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனசில் வந்து தேவையில்லாத பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, நமக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத மனோபயம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான பயம் அறவே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த 3ஆம் இடத்த சனி வந்து முன்னேற்றமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. சனி பகவான் பொதுவாகவே, அதாவது 12 ராசிகளில் வந்து எந்த ராசிக்கு 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வந்தால் கூட, அல்லது கண்டச்சனியாக வந்தால் கூட மற்ற ராசிகளை விட இந்த துலா ராசிக்கு வந்து அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பாருங்க எப்போவுமே. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரி வகையில் கடந்த காலங்களில் இருந்த இணக்கம் இல்லாத உறவுகள், அதாவது பிணக்கமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவங்கெல்லாம் வணக்கம் போட்டு உங்களை வாழ்த்துற அளவுக்கு, அதாவது சூழ்நிலைகள் வந்து சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவுதான் பாதகம் இருந்தால் கூட, உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவாவது சந்தோஷத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காருங்க. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படிங்கிறத விட இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் சனிக்கிழமை நாட்கள்லேயோ, அல்லது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாட்களிலேயோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி நாட்களிலேயோ, அல்லது உங்களுடைய தேதி, அதாவது தேதி, மாதம், வருடம் கூட்டி வரக்கூடிய அந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ நீங்கள் வந்து கிழிந்த வஸ்திரம் அணியாமல் இருப்பது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது டேமேஜான வஸ்திரம் அணியக்கூடாதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலில் அணியக்கூடிய காலணி வந்து ரொம்ப தேஞ்சு போய் சில பேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தேஞ்சு போன ஒரு காலணியை வந்து அணியக்கூடாது. இரண்டாவது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு மேலே, அதாவது காலுடைய அளவுக்கு மேலே காலணி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் காலணி அணியக்கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காலணி, அதாவது காலுக்கு பத்தாத காலணிகளையும் அணியக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து துளாராசிக்காரர்கள் வந்து அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய காலமாக இந்த காலம் வந்துக்கிட்டு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா
காவல்துறை, நீதிமன்றம், அரசாங்க வகையில் வந்து பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நேர்மையாக இருந்தால், என்னதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கூட அந்த உண்மையையும் நேர்மையையும் விட பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கையில் எடுத்துக்கணும் துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாகவே ஒருவருக்கு இந்த காலத்தில் வந்து ஆலோசனை சொன்னால் பிடிக்கிறது கிடையாதுங்க, அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ரெண்டாவது, ஏதாவது தவறு பண்ணால் கூட அடுத்தவங்க தவறு பண்ணால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அதுவும் துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது நேர்மையாக உள்ளவங்களுக்கு, தகுதியோடு உள்ளவங்களுக்கு வந்து அடுத்தவங்க பண்ணக்கூடிய தவறுக்கு அதிகமான கோபம் வரத்தான் செய்யும். அது முன் கோபமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த முன் கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாலே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சீராக வாழ்ந்துக்கிட்டு இருந்த, அதாவது காலம் கலிகாலமாக இருந்தாலும் சீராகவும் நேராகவும் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கிற துளாராசியை சேர்ந்தவங்க தேவையில்லாத முன்கோபம் வந்தது அப்படின்னா இந்த தோதான ஒரு வாழ்க்கையில் போதாத காலத்தை நீங்கள் தான் கொண்டு வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு கண்டிப்பாக நீங்கள் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை விட பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கற்றுருப்பீங்க. அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்துக்கிட்டு வரக்கூடிய காலங்களில், அதாவது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலங்களில் வந்து எந்த நேரத்தையும் ஒதுக்கி வைக்காம எல்லா நேரமும் உங்களுக்கு சொந்த நேரமாக, அதாவது ராகு காலம், யமகண்டம், அமாவாசை, பிரதம திதி, ஆகாத திதி, அஷ்டம திதி, இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி நீங்கள் ஏமாந்து போகாமல் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்களே மலைச்சு போகிற அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், அதாவது மழை போல துன்பம் வந்தாலும் பனி போல் நீங்கக்கூடிய காலத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்காரோ, அதாவது யாருடைய வீட்டுக்கு, விருச்சிக ராசியில் இருந்த சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். அப்போ தனுசு ராசியுடைய அதிபதியாகிய குரு பகவான் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து, அதாவது லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காருங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராஜ கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அதை மீறி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தவறுதலாக நடந்தால் மட்டும்தான் இந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து நீங்கள் தான் எடுத்துக்க முடியும். அதனால் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து மறந்து சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது அதிகாரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய வல்லமைக்கு ஏற்ப சாதாரணமான ஒரு கோபம் இல்லாத, சாதாரணமாக ஒரு பொறுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமான மகிழ்ச்சியையும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ராஜயோகம்